Basic concepts in complex numbers. கலப்பெண்கள்ல நம்ம பேசிக்ஸ் என்னன்னு கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் ஃபார்ம் எப்படி எழுதுறது அப்படிங்கறத பார்ப்போம். ஜெனரல் ஃபார்ம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா அதனோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா z is equal to x plus iy. அதாவது xங்கிறது ரியல் பார்ட். xங்கிறது என்ன அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் z. z-னுடைய ரியல் பார்ட். yங்கிறது என்னது இமேஜினரி பார்ட் ஆஃப் z. z-னுடைய இமேஜினரி பார்ட். ஐங்கிறத வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், அது இமேஜினரி பார்ட்னு சொல்றோம். ஐ இல்லாத பகுதி என்னது ரியல் நம்பர், வெறும் ஒரு சாதாரண நம்பர். இசட் பார் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா என்ன எழுதணும் அப்படின்னா இதனுடைய காம்ப்ளிமெண்ட், அதாவது ஒரு கான்ஜுகேட் எழுதணும் அப்படின்னா என்னது அதை இசட் பார்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு இருக்குன்னா அதனுடைய கான்ஜுகேட் என்னவா இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஐஒய். அதாவது இதனுடைய இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அந்த சைனை அப்படியே மாத்தி எழுதுறது தான் என்னது அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஆர் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப இந்த இசட்டையும் இசட் பாரையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குதுன்னு பாக்கலாம். இசட்டையும் இசட் பாரையும் ஆட் பண்றேன். இப்ப இதையும் ஆட் பண்றேன். அப்ப என்ன கிடைக்குது, ஐஒய் பிளஸ் ஐஒயும் மைனஸ் ஐஒயும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி என்ன இருக்கும், எனக்கு 2xன்னு இருக்கும். அப்ப x நம்ம எப்படி எழுதலாம், z plus z bar divided by 2. அதாவது நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வெறும் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை என்ன செய்யலாம், காம்ப்ளிமெண்ட்டையும் அதோட ஒரிஜினல் ஃபார்மையும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு வெறும் ரியல் பார்ட் மட்டும் கிடைக்கும். வெறும் ரியல் பார்ட் மட்டும் வேணும்னா அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைச்சிடும், நம்மளுக்கு அதோட ரியல் பார்ட் கிடைச்சிடும். அதே மாதிரி என்ன செய்யணும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்ப இது ரெண்டும் என்னது ஆட் ஆயிடும், எக்ஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடும். அப்ப 2iy-ன்னு இருக்கும். அப்ப y மட்டும் இந்த பக்கம் வச்சுங்க, மீதி அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. z மைனஸ் z பார் டிவைடட் பை என்னது 2i. அப்ப அதனுடைய y பார்ட் மட்டும் வேணும், அதாவது இமேஜினரி பார்ட் மட்டும் வேணும்னா நம்ம என்ன செய்யணும், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனோட கான்ஜுகேட்டையும் சப்ராக்ட் பண்ணி 2i ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைச்சிடும், நம்மளுக்கு அதனுடைய இமேஜினரி பார்ட் கிடைச்சிடும். அதே மாதிரி பாருங்க, இதுக்கு மேக்னிட்யூட் எடுக்கிறோம். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மேக்னிட்யூட் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா எக்ஸ் பிளஸ் ஐஒய்ங்கிற மேக்னெட் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ் வெறும் நம்பர்ஸை மட்டும் என்ன செய்யறோம், ஸ்கொயர் எடுத்து ரூட் எடுக்கிறோம். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அதனுடைய மேக்னிட்யூட மட்டும் எடுத்து என்ன செய்யறோம், ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா என்னது, அது மாடுலஸ் ஆஃப் இசட், அதனுடைய மேக்னிட்யூட். இப்ப அந்த மாடுலஸுக்கு ஒரு ஸ்கொயர் போடுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும்னு பாக்கலாம், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர். அப்ப என்ன ஆகும், இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி என்ன இருக்கும், நம்மளுக்கு வெறும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவா? இப்ப வேற என்ன கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இசட் டபுள் பார். அதாவது இசட்டுக்கு ஒரு தடவை காம்ப்ளிமெண்ட் எடுக்கல, எத்தனை தடவை எடுத்திருக்காங்க, 2 தடவை காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்காங்க. நம்ம என்னது இசட்டோட வேல்யூ என்னது, நம்ம எப்பவுமே ஜெனரல் ஃபார்ம் எடுத்துக்கிறது எக்ஸ் பிளஸ் ஐஒய். அதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க. டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காம்ப்ளிமெண்ட் விட்டுருங்க, ஒரு காம்ப்ளிமெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இருக்குன்னு. அப்ப அது காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், எக்ஸ் மைனஸ் ஐஒய். காம்ப்ளிமெண்ட்னாலே காம்ப்ளிமெண்ட் ஆஃப் கான்ஜுகேட் எடுத்தோம்னா என்னது, அதனோட இமேஜினரி பார்ட்னோட சைன் என்னது அப்படியே மாறிடும். இங்க பிளஸ் இருக்கிறதுனால நான் இங்க மைனஸ் போட்டுட்டேன். இப்போ ஒரு பாரை வச்சு நான் அந்த சைனை மாத்தினேன்னா இன்னொரு பார் என்கிட்ட அப்படியே இருக்கு. இப்ப இந்த பார் போட்டா இது என்ன ஆகும், எகெயின் இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் எடுத்தா என்ன கிடைக்கும், எக்ஸ் பிளஸ் ஐஒய். பாருங்க, அப்ப எக்ஸ் பிளஸ் ஐஒய்ங்கிறது என்னது இசட். அப்ப இசட்டுக்கு 2 தடவை காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா என்னதான் கிடைக்குது, இசட்டே கிடைச்சிருது திரும்பி. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இசட்டையும் இசட் பாரையும் மல்டிப்ளை பண்றீங்க. அப்பனா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய். இசட்ங்கிறது என்னது, எக்ஸ் பிளஸ் ஐஒய். இசட் பாருங்கிறது என்னது, அதனுடைய கான்ஜுகேட். அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் அதனுடைய கான்ஜுகேட்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், சாதாரணமா நம்ம ஜெனரல் ஃபார்ம்ல ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னா என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அதாவது ஏ பிளஸ் பியையும் ஏ மைனஸ் பியையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஜெனரல் ஃபார்ம் என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அது சாதாரணமான எப்பவும் உள்ள நம்ம ஃபார்முலா. இதுவே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் ஏ பிளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். பிகாஸ் என்னது ஐயும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், -1. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் வரும் இல்லையா, இப்ப இந்த இடத்துல வர மாதிரி மைனஸ் வரும். இந்த இடத்துல ஐ ஸ்கொயர் வேற வரும். அப்ப என்ன ஆயிடும், ஐ ஸ்கொயர்ங்கிறது -1, இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் கான்ஜுகேட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்,
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அதாவது எக்ஸ் பிளஸ் ஐஒய் எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஒரே மாதிரி இருக்கிறதுல அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதோட கான்ஜுகேட்டையும் மல்டிப்ளை பண்ணும் போதுதான் இது. நீங்க பாட்டுக்கே வேற ஏதாவது இப்ப சப்போஸ் 2 பிளஸ் ஐ 3ஐஏ 4 பிளஸ் 5y சாரி 4 மைனஸ் 5y இருக்கு, அப்ப இது பிளஸ்ல இருக்கு இது மைனஸ்ல இருக்கு, அப்ப இதுக்கு கான்ஜுகேட்னு நினைச்சுக்கிட்டு இதாவது 2 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அது மாதிரி போடக்கூடாது. ஒரு நம்பர் அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய கான்ஜுகேட் அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் போதுதான் இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு போடணும். ஓகேவா?